வணக்கம். என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட ஒரு முறை நான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில கேட்டேன். ரசிகர் மன்றங்கள நற்பணி மன்றங்களா மாத்துறதுனால என்னங்க லாபம் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில், நான் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது, நான் மட்டும் தனிநபராக செய்யாமல், என்னுடைய திரையுலக நலம் விரும்பிகள், நண்பர்கள், ரசிகர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி என்ன செஞ்சிருக்கீங்க? நான் கேட்டேன். நான் ரத்த தானம் பண்ணுவேன். என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு என்னுடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த பல லட்சம் பேர் ரத்த தானம் செய்வார்கள். பிறகு கண் தானம் பற்றி நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். உடல் தானமும் தருவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். இவர் சொன்னோனே ஆச்சரியமா இருந்தது. இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பின்பு கண் தானம். நம்முடைய உடம்பிலே அபூர்வமாக இருக்கின்ற அந்த அரிய உறுப்புகள் மற்றவர்களுக்கு தரப்படும்போது நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்ற உண்மை புலனாகிறது. பட் இன்னைக்கு என்னால் நிறைய பேர் வாழ்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது சார். இது அவர் சொன்னபோது நான் வியந்து போனேன். நானே பார்த்திருக்கிறேன். பல முறை நான் அவருடைய பிறந்தநாளுக்கு சென்று நற்பணி மன்றங்களில் பேசியிருக்கிறேன். ரசிகர்களை நற்பணி மன்றமாக மாற்றி காட்டியிருக்கிறார். உன் கண்ணை கொடு, உன் ரத்தத்தை கொடு, முடிஞ்சா ஒன்னையே கொடு. அப்போ அவங்க ரத்த தானம் பண்ணுறதையும் பார்த்துருக்குறேன். கண் தானத்துக்கான இது எழுதி கொடுக்குறதையும் பார்த்துருக்குறேன். யாராவது பெரியவங்க இறந்துட்டாலோ, அகால மரணம் அடைஞ்சிட்டாலோ, அவங்களுடைய அந்த கண்களை மற்றவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய அந்த செயல்பாட்டையும் நான் பார்த்துருக்குறேன். உடல் தானம் இவரே செஞ்சுருக்கிறாரு. அதுவே பெரிய ஆச்சரியம். நம்ம நினைக்கிறோம் உடல் தானம்னா அக்குவேற அணிவேற வச்சுருவாங்கன்னு. இல்லை, எது பயன்படுதோ அதை இது பண்ணிவிட்டு இறுதி மரியாதை செய்வதற்கான அந்த உடலையும் அவங்க கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா பலருக்கு அதில் அந்த உடல் வச்சு தான் நம்ம இறுதி மரியாதை செய்ய முடியும். சரி, இப்போ நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இப்போது அவர் மாநிலங்கள் அவையினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார், எம்பியாக இருக்கிறார். மதுரைக்கு காந்தியை கொண்டாடுவோங்கிற நிகழ்ச்சிக்கு 21/2/2026 அன்று அவர் வருகை தந்தார். நான் அப்போ எனக்கு கொஞ்சம் உடல்நலமும் பாதிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் எனக்கு போக முடியல. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, 10 வயது முதல் தன்னுடைய கடைசி காலம் வரை அவரை விரும்பி நேசித்த அவனியாபுரத்தை சேர்ந்த கமல் முனியாண்டி என்கின்ற அவர் திடீரென மரணமடைய, அவருடைய மரணம் எல்லோரையும் பாதிக்க, அந்த நேரத்தில் கூட அவர்கள் குடும்பத்தார், அவருடைய பையன், அவர் சட்டக்கல்லூரியில் படிச்சிட்ருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்த கமல் முனியாண்டியின் கண்ணை தானமாக தந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு சின்ன வீடியோவும் போட்டிருக்கிறாரு நம்முடைய கமலஹாசன் அவர்கள். என் முனியாண்டி சிந்தையில் உறைந்தான், கண்ணாய் மலர்ந்தான். முனியாண்டி அவர் நேராக அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க. எனக்கு சொன்ன உடனே நான் 24ஆம் தேதி மும்பை போயிட்டு வர்ற போது விமான நிலையத்திலேருந்து அவங்க வீட்டுக்கு தான் போனேன். அவங்க எல்லாருமா ஒருங்கிணைந்து வாழ்கிறாங்க, கூட்டு குடும்பமாக. சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் கமல் முனியாண்டி மட்டும் அங்கே இல்லை. அந்த வீட்டிலங்க சாமி படங்களோடு சேர்த்து கமல் படத்தையும் வச்சுருக்குறாங்க. கமல் சாரை அப்படி அவங்க விரும்புகிறாங்க. இப்போ அந்த கந்தானம் இவர்கள் தர பெற்றவருக்கு பார்வை கிடைத்திருக்கிறது என்றால், இந்த செயல்பாட்டை செய்த அந்த குடும்பத்தாரை நாம் கையெடுத்து வணங்குவோம். இதற்கு மூலகர்த்தாவாக இருந்த கமலஹாசன் அவர்கள் உண்மையில் அவர் என்ன நோக்கத்திற்காக இதை தொடங்கினாரோ அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவருக்கும் தாங்க முடியாத துயரம்தான். அந்த துயரத்தோடு தான் தன்னுடைய குரலிலே அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நானும் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு, என்னால் என்ன செய்ய முடியுமோ எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்கள் என்று சொல்லி விடைபெற்று வந்தேன். மனித உடலின் ஒவ்வொரு அங்கமும் காலங்காலமாக இயற்கையோடு போராடி வளர்ந்த அங்கங்கள்.
இவை பயன்படாமல் மண்ணுக்கோ நெருப்புக்கோ சென்று விடாமல் அது மற்றொரு உயிருக்காக இருக்குமானால் அதுதான் பெருமை. அதனை வழிநடத்துகின்ற அவரை நாம் வாழ்த்துவோம். இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுவோம். கமல் முனியாண்டி இன்றும் தன்னுடைய கண்களால் வாழ்ந்து வருகிறார். ஏன்னா ஒரு பிரபலம் செய்தால் அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் செய்யுங்க.